ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழக அரசு சார்பில் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய வீட்டு மனையை வந்து நீங்க இன்னமும் வந்து டிடிசிபி அப்ரூவல் வந்து வாங்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்காக வந்து கால அவகாசம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவலுக்கு வந்து அப்ளை பண்றது, இப்போ கவர்மெண்ட் சார்பில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்ன, எந்த டேட் வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வீட்டு மனை வச்சிட்டு இருந்துட்டு டிடிசிபி அப்ரூவல் ஆகாம வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு லேண்டா வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அரசு சார்பில் வந்து லேட்டஸ்டா வந்து நம்ம நாட்டு மக்களுக்காக ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதாவது அங்கீகாரமற்ற வீட்டு மனைகள் வாங்கி வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான குட் நியூஸ் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது மலைப்பகுதிகளில் அங்கீகாரமற்ற வீட்டு மனைகள் வாங்கி வைத்து இருப்பவர்கள் மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறும் வகையில் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தை தமிழக அரசு நீடித்துள்ளது. எந்த டேட் வரைக்கும் நீடிச்சிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து நீடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 6 மாசம் கால அவகாசம் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்தி என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க லேண்ட்ல டிடிசிபி வந்து அப்ரூவல் ஆகாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லயே இதுக்காக வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி வந்து அப்ளை பண்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போன வருஷம் நம்ம போட்டிருந்தோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல ஃபர்தரா வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கடந்த 10-15 ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உச்சத்துல இருந்த போது பலர் வந்து மலைப்பகுதிகளிலும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டு மனைகள் அப்படிங்கறத வாங்கி வச்சிருந்தாங்க. பகுதிகளில் வாங்கி வச்சிருந்த அந்த லேண்ட் அப்படிங்கிறது டிடிசிபி அப்ரூவல் ஆகாத லேண்டா வந்து கருதப்படுகிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து அது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணதா வந்து சொல்லியிருந்தாங்க. பட் மீண்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரசு வந்து அனுமதி வந்து கொடுத்து கால அவகாசத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க நீடிச்சிருக்காங்க. இது நீடிச்சதுக்கான காரணம் வந்து யாரா இருக்கும் அப்படிங்கறத வந்து இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க. அதேபோல் அண்மையில் கோவையில் நடந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் இந்த கோரிக்கையை வந்து அரசுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் பேசிய ஃபைரா அமைப்பின் நிர்வாகிகள் அனைவரும் மலைப்பகுதிகளில் அருகில் உள்ள அங்கீகாரமற்ற வீட்டுமனை பிரிவுகளில் விற்கப்படாத மனைகளை மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறும் வகையில் அரசாணை எண் 65/2020 மேலும் 6 மாத கால நீடிப்பு செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து தமிழக அரசுக்கு வந்து இவங்க வந்து வைக்கிறாங்க. தமிழக அரசு வந்து ஒருங்கிணைத்த அபிவிருத்தி மற்றும் பொது கட்டிட விதிகள் 2009 உள்ள பல விதிகள் மலைப்பகுதிகளுக்கு பொருந்தவில்லை. ஆகவே மலைப்பகுதிகளுக்கான தனியாக புதிய கட்டிட விதிகளை உருவாக்கிட வேண்டும் என்று கோரிக்கையை வந்து வைத்திருந்திருக்கார்கள் அப்படிங்கறத இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தான் வந்து இந்த கால அவகாசத்தை வந்து நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்து கொடுத்ததுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அதையும் கவர்மெண்ட் வந்து ஏத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைப்பகுதிகளில் நீங்க ஒரு வீட்டு மனை வந்து வாங்கி அப்படியே வந்து இது டிடிசி அப்ரூவல் ஆகாம பத்திரம் மட்டும் பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும், எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோ கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன். அதையுமே நீங்க பார்த்து நீங்களே இண்டிவிஜுவலா கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதை தாண்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு மலைப்பகுதிகளில் அங்கீகாரமற்ற வீட்டு மனைகள் வாங்கி வைத்திருப்பவர்கள் மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறும் வகையில் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தை நீடித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் மலைப்பகுதிகளில் 20/10/2016 அதாவது வந்து அக்டோபர் 20 2016க்கு அன்று இல்ல அதற்கு முன்னதாக நீங்க வந்து பகுதியாகவோ அல்லது முழு எண்களிலான மனைகள் விற்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத மனைகள் மற்றும் மனை பிரிவுகளை வரன்முறைப்படுத்துவதற்கு வசதியாக அரசு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணை எண் 66 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் 30/3/2025 விதி திருத்தத்தை வெளியிட்டுள்ளது அப்படிங்கறதை இதன் மூலமா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதன்படி பொதுமக்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்பை வந்து வழங்கியுள்ளது அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பங்களுக்கான கால வரம்பு அப்படிங்கிறது 30/11/2025 அதாவது இந்த வருஷம் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க.
அரசாணை எண் 32 வீட்டு வசதி மற்றும் நகரப்புற வளர்ச்சித்துறை நாள் 25/2/2025 உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க ஆர்வம் உள்ளவர்கள் கீழே உள்ள இணைப்புல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். TN layout large .in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். சோ அது மேலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்றாங்க பாருங்க. DTCP as per the GO the last date was submission online registration is 30/11/2025 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நீங்க ஜிஓவை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஜிஓ லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. அதையுமே நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா பார்க்கலாம். நீங்க டிடிசிபி அப்ரூவல் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட அபிஷியல் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க பேசிக்கா வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இம்பார்ட்டன்டான நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து அதை ஃபுல்லா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய பட்டாச்சிட்டா, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேனோட ஆதார் கார்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போகும். நேம் ஆஃப் தி அப்ளிகன்ட் அப்படிங்கிற இடத்துல யார் பேர்ல வந்து அந்த லேண்ட் வந்து ஓனரா இருக்காங்களோ அவங்க பேர் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல இப்ப கரண்டா எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அந்த அட்ரஸோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, எந்த டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, மொபைல் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து போட்டு ஐடி கார்டு டைப் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டா ஓட்டர் ஐடியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு அப்படின்னா ஆதார் கார்டை கொடுங்க. ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டை ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லாகின் ஐடி வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கும். அதுல இருக்கக்கூடிய யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல யூசர் நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க இல்லையா அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா அப்படியே பார்த்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு லாகின் கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டா அதாவது நீங்க எந்த இடத்துல வந்து லேண்ட் வந்து வாங்கி நின்னீங்களோ அந்த ஊருடைய பேர் என்ன, அந்த சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்அப்ரூவ்டு பிளாட்டை நீங்க வந்து அப்ரூவ்டு பிளாட்டை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக டிடிசிபி அப்ரூவல் பண்றதுக்காக இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபைனலா வந்து அப்ளை பண்ணி மூவ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் வந்து நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆன்லைன்ல பட்டாச்சிட்டா வந்து நம்ம வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்க லேண்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி டிடிசிபி அப்ரூவல் பண்ணணும்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த லேண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்க வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். நம்ம சோசியல் மீடியா பேஜுக்கான லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டா நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.